வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சரிட்ட வந்து நம்ம ஜாக்லின் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க அவங்க சேனலுக்கு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஷால், நான்சிதா, அருண் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாக்லின் வந்து மஞ்சரோட வீட்டுக்கே போய் அவங்களோட சேனலுக்காக இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த பவுலில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அவங்களோட ஃபேவரேட் வந்து பிக் பாஸில் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க வந்து ஜாக்லின். உடனே மஞ்சரி வந்து ரொம்ப அப்படியே மலுப்பலாக பதில் வந்து சொல்ல போகிறாங்க. என்னென்னா, ஒரு கண் ஜாக்லின் அண்ட் ஒரு கண் முத்துக்குமரன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், யார் உன்னோட ஃபேவரேட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, என்னோடய ஃபேவரேட் எப்போவுமே வந்து முத்துக்குமரன் தான் அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னா யாரை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மஞ்சரி வந்து யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லாரையும் போல தான் அவங்க வந்து தீபக் தான் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து சாச்சனா கூட அன்ஃபேராக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எவிக்டான நேரத்தில் கூட அப்போ தான் அவங்க நல்லா விளாண்டாங்க அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் உள்ள எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லு அப்படின்னு சொன்னப்போ விஷால் பற்றி கேட்குறாங்க. ஸோ விஷால் பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. கடைசி வரை சொல்லவே இல்லைங்க. உடனே ஜாக்லின் தான் எடுத்து கொடுக்குறாங்க ஃபன் அப்படின்னு. ஓகே ஃபன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணை பற்றி கேட்குறாங்க. அருணை பற்றி அவங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அருண் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ யாரோட அவர் பழகினாலும் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார் அப்படின்னு. ஸோ அன்சிதாவை பற்றி கேட்டப்போ, அன்சிதா வந்து ஒரு நல்ல குக்கு, அப்புறம் முத்துக்குமரன் நல்லா ஒரு விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஜாக்லின்னா ஒரு கரேஜ், அது நம்ம சவுண்டுனா வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னப்போ ஜாக்லின் வந்து சவுண்டு தான் உண்மையான ஃபன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ராயன் வந்து ஒரு சார்மிங் அண்டு அப்புறம் ராணோ வந்து ஒரு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் தான் உண்மையான ஃபன்னு அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது இந்த செக்மெண்ட் பார்க்குறப்போ. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.